பலவிதமான உணர்வுகளை எல்லையில்லாமல் அனுபவித்துவிட்ட ஜலந்தர் பக்தி எனும் இந்த உணர்வை இதுவரை கண்டிருக்க மாட்டான். இன்று உண்மையில் ஒரு பக்தனை ஜலந்தர் எதிர்கொள்ளப் போகிறான். என்னவாயிற்று ஜலந்தர்? ஆச்சரியமாக இருக்கின்றதா? நான் மகாதேவர் மற்றும் தாயார் பார்வதியை அன்றாடம் வணங்குவதை நீ மறந்து விட்டாயா? என் உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் அவர்களே உள்ளனர். இந்த வேதனை எனக்கு வெறும் பூஜ்யமாகும். ஆனால் இதற்கான பதிலை அளிப்பது எனக்கு மிக எளிதாகும். பக்தியால் எதையும் சாதிக்க இயலும். இந்த யுத்தத்தில் நந்தியிடம் பலமும் பக்தியும் உள்ளது. ஜலந்தரிடம் உள்ளதோ பலமும் புத்தியும் ஆகும். ஒருவேளை இந்த யுத்தத்தில் ஜலந்தரின் பலமும் புத்தியும் நந்தியை தோற்கடிப்பதில் வெற்றி கொண்டு விட்டால் அதன் பிறகு அழிவு என்பது நிச்சயம் ஆரம்பமாகும். அற்புதம் நந்தி, உனது பக்திக்கு நான் மதிப்பளிக்கிறேன். உனது அர்ப்பணிப்பைக் கண்டு வியக்கிறேன். உனது மகிமையையும் ஸ்வீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நீ பலமும் பக்தியும் நிறைந்தவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ கைலாயத்தின் வாயிற்காவலன் அல்லவா? மகாதேவரை தவிர வேறு எவர் உன்னை காப்பாற்றப் போகிறார்கள்? மகாதேவா, ஜலந்தர் நந்தியை அழிக்க முயற்சி செய்கிறான். ஆம் கௌரி, இந்த யுத்தத்தில் பக்தியும் புத்தியும் மோதப்போகிறது. ஜலந்தர் நந்தியை தனது பேச்சினால் வசப்படுத்தி நந்தியின் பக்தியை சுயம் என்னும் மாணவத்தினால் மாற்றப் போகிறார். இந்த யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பு உன் உள் மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தையும் துறந்துவிடு. ஏனென்றால் மகாதேவர் மற்றும் பார்வதி இல்லை என்றால் நீ வெறும் பூஜ்யமாவாய், ஒரு சாதாரண நந்தி. நீ பலசாலிதான், ஆனால் சக்தி நிறைந்தவன் அல்ல. வேண்டுமென்றால் நினைவுபடுத்திப்பார். கைலாயத்தில் நீ பாதுகாப்பிற்காக இருந்த போதும் கூட நான் பார்வதி மற்றும் மகாதேவர் இருக்கும் இடத்தை சுலபமாக அடைந்து விட்டேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய தாயார் பார்வதியின் அருகில் கூட சென்று விட்டேன். ஆனால் உன்னால் எனக்கு எந்த தீங்கையும் செய்ய இயலவில்லை நந்தி. ஜலந்தர்! சிவனின் இரு சக்திகளுக்கு இடையே யுத்தமா? ஆம் சகோதரரே, இந்த யுத்தமானது பயிற்சி பெற்ற ஒரு மாவீரன் மற்றும் ஒரு தீய சக்திக்கு இடையில் நடப்பதாகும்.